ஹலோ கைஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் த அக்ஷன் ஆஃப் ரூபி ரெட் ஸ்லிப்பர்ஸ் பை சல்மான் ரஷ்தி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரியை பற்றி தான் அந்த கதை இருக்கும். த விசிட் ஆஃப் ஓஸ் அப்படின்ற ஒரு ஃபிலிம் அது. அந்த ஃபிலிமில் வந்து டோரத்தி அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பாள். அவள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசாஸ்டரில் வந்து அவங்களோட வீட்டில் இருந்த நேட்டிவ் பிளேஸை விட்டு ஒரு சொர்க்கம் மாதிரி ஒரு இடத்துக்கு, ஒரு வித்தியாசமான ஒரு பிளேஸ்க்கு போகிறா. அந்த இடத்துல நிறைய விச்சஸ்லாம் இருக்காங்க. லெஃப்ட் விச்சு, வெஸ்ட் விச்சு, ஈஸ்ட் விச் அப்படின்னு சொல்லிட்டு விச்சஸும் இருக்காங்க, ஏஞ்சல்ஸும் இருக்காங்க. அங்கே அவளுக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. ஸ்கேர்க்ரோ, லயன், தின்மென், விச்சஸ். ஸோ இவங்க எல்லாரையுமே அவள் பார்ப்பா. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவள் வந்து வீட்டுக்கு போகணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் இருப்பாள். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த ஒரு ஸ்ட்ராம் மாதிரி ஒன்று வரும். அந்த ஸ்ட்ராமில் தான் அவங்களோட வீடு வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து அது ஒரு விச் மேலே விழுந்துடும். ஸோ இவளை வந்து நிறைய ப்ரைஸ் பண்ணுவாங்க. நீ விச்சை வந்து கொன்னுட்ட, வெரி குட், அவள் ஒரு கெட்ட விச்சை அவளை கொன்னுட்ட. ஸோ அதே மாதிரி நீ இன்னொரு விச்சை கொன்னுட்டேன்னா நீ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. அவள் அந்த வேலையெல்லாம் பார்ப்பாள். அதுக்கப்புறம் ஏஞ்சல் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல் கிட்டே கேட்குறப்போ அந்த ஏஞ்சல் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒரு ரெட் ரூபி ஷூ வந்து போட்டிருப்பாள். அந்த ஷூ வந்து யாருதுன்னா அந்த விச்சோட ஷூ தான். அது ஒரு மேஜிக் ஷூ. அந்த ஷூ ஒரு 3 வாட்டி டேப் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவள் சொல்லுவாள், அவள் வீட்டுக்கும் போயிடுவாள். ப்ளஸ் அதே மாதிரி இந்த 3 ஃப்ரெண்ட்ஸையுமே அவள் வந்து மிஸ் பண்ணுவாள். இதுதான் அந்த ஸ்டோரி, இதுதான் அந்த ஃபிலிம். ஸோ யூடியூப்பில் அனிமேஷன் வெர்ஷனில் இந்த மூவி வந்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதை எதுக்கு இப்போ சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிலிமில் இருக்க ஷூவை வந்து இப்போ வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னா, அந்த ரூபி ஷூ வந்து ஏலம் விடுறாங்க. அதில் தான் வந்து இது ஃபுல்லாகவே சரவுண்ட் ஆகிருக்கு. அதே மாதிரி இது வந்து டிஸ்டோபியா வேர்ல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு இல்லாத ஒரு வேர்ல்டை இமேஜின் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா ஃப்யூச்சரில் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு ப்ரிடெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்றத கூட சொல்லிக்கலாம். இப்போ வந்து இவங்க இந்த ஆக்ஷன் எல்லாமே எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் ரூம். அங்கே தான் வந்து அந்த பியூட்டிஃபுல்லான மேஜிக் நிறைஞ்ச ஒரு ஷூ, அந்த ரூபி ஷூ வந்து ஏலம் விட போகிறாங்க. அந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து அந்த ஸ்லிப்பரை வாங்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த சேல்ஸ் ரூமில் வந்து யாரெலாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா ஆளுங்கள்லாம் இருக்காங்க. சைக்காட்ரிஸ்ட் இருக்கார். சைக்காட்ரிஸ்ட் எதுக்கு இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் வந்து சைக்காட்ரிஸ்ட் இல்லைன்னா நம்ம யாராலையுமே இருக்க முடியாது. ஏன்னா வந்து டிப்ரெஷன், நமக்கு ஆசை ஜாஸ்தி, அவங்க வச்சுருந்தா அதையும் நம்ம வச்சுக்கணும் அப்படின்ற ஆசை. ஸோ ஆசை பேராசை ஆகும். நம்ம வந்து அதுக்காக நிறைய உழைப்போம். ஸோ ஆப்வியஸாக நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும், சைக்காட்ரிஸ்ட்டை வந்து ரீச் ஆகும். ஸோ ஃப்யூச்சரில் வந்து சைக்காட்ரிஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். கன்ஃபெஷனல் பூத் அப்படின்னு இருக்கும். அது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சில் இருக்கும். அதே மாதிரி வந்து யாராச்சும் நம்மளை கன்சோல் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம போவோம். ஸோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீப்புள் வந்து கன்சோலே பண்ண முடியாத ஒரு நிலமை. அதுக்கு நம்ம ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதாவது நான் சொல்லி நீ சொல்லி கேட்காம அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்க வேண்டிய நிலமையில இருக்க ஒரு வேர்ல்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிறைய சிக் ரூம் இருக்குது. சிக் ரூம் மீன்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அங்கே சிக் ரூம் இருக்குன்னா, நம்மளோட ஃபுட்டெல்லாம் சேஞ்ச் ஆகுறதுனால நம்ம அடிக்கடி சிக் ஆகும் ஃப்யூச்சரில் அப்படின்றத பண்ணி தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஏலம் விடுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ரீஸ்ட் யாரையுமே அலோவ் பண்ணலை. அதாவது கடவுள் ஃபெய்த் இல்லை அப்படின்றத பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பீப்புள் எல்லாமே ரொம்ப சிக்காகிட்டே போயிட்டுருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ப்ரிகாஷனாக வந்து யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க. அதாவது இந்த ப்ரெக்னென்சி பார்க்குறவங்க. அந்த டைம் பர்த் வந்துக்கிட்டே ஒரு பக்கம் பர்த் ஆகிட்டே இருக்குது குழந்தைங்க, ஒரு பக்கம் டெத் ஆகிட்டே இருக்காங்க. அதாவது ஒரு பிறக்க இறந்துகிட்டே இருக்காங்க அப்படின்றத மீன் பண்ணுறாங்க. பிறக்கிற குழந்தைங்களே இறக்கல, பட் ஏஜ் ஆனவங்க, அதாவது ஒரு பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்குன்னுவாங்களே, அதே மாதிரி ஒரு சைடு வந்து குழந்தைங்க பிறந்துகிட்டே இருக்குது, ஒரு சைடு வந்து மக்கள் இறந்துகிட்டே இருக்காங்க அப்படின்றத வந்து மீன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ ரூபி ஸ்லிப்பருக்கு வந்தாச்சு. அந்த ரூபி ஸ்லிப்பர் வந்து எப்படி இருக்குன்னா, அது ரொம்ப சேஃப்டியாக வந்து அந்த மியூசியம்லலாம் டைமண்ட்ஸு அதெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷியஸாக அதை வந்து செக்யூரிட்டியோடு வச்சுருக்காங்க. அங்கே வர எல்லாருமே அதை வந்து பார்க்குறாங்க.
பார்த்துட்டு போகிறாங்க. பெரிய பெரிய ஆளுங்கலாம் வராங்க, ஆக்ட்ரஸ்லாம் வராங்க, ஸ்பெஷலிஸ்ட்லாம் வராங்க. எல்லாருமே அத வாங்கணும், ஸ்பெஷல் பர்சன்ஸ்லாம் வராங்க. எல்லாமே அத வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் வராங்க. எல்லாருமே அத பார்த்து அப்படியே மெய் மறந்து போயிடுறாங்க. ஸோ அப்போ ஒரு பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அத பார்க்குறப்போ ரொம்ப சூப்பரா இருக்கே! கொஞ்சம் கிட்ட போய் கிஸ் குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ப்ரொடெக்ஷன் இருக்க ஒரு இடத்துல போயிட்டு அவ கிஸ் பண்றா. அந்த கிளாஸ உள்ள வச்சிருப்பாங்க ஷூ. வெளிய சுத்தி கிளாஸ் இருக்குல்ல, அத வந்து கிஸ் பண்றா. அவளுக்கு வந்து ஷாக் அடிச்சிடுது அத கிஸ் பண்ணதுமே. அத பார்த்ததுமே அவள வந்து ஏற்கனவே ஒரு பார்ட்னர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஸோ அவங்களும் அத பார்க்குறாங்க. மறுபடியும் அந்த பொண்ணு எழுந்து போறா. அவங்கள ஃபாலோ பண்ணி அவரும் போறாரு. அந்த சேல்ஸ் ரூம்ல வந்து நெறைய ஃபேஷன் ட்ரெஸ் பார்ட்டிலாம் நடக்குது. ஸோ இது வந்து அந்த மூவி சம்மந்தமான ஒரு ஷூ அப்படின்றதால, அந்த மூவில இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து இங்க பார்த்தீங்கன்னா, ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல வந்திருக்காங்க. லயன் வந்திருக்கு, ஸ்கேர்க்ரோ வந்திருக்கு. டோட்டோ. டோட்டோ யாருன்னா, அந்த கேர்ள் டாரத்தியோட டாக் தான் வந்து டோட்டோ. வந்திருக்க எல்லாருமே அத மெய் மறந்து அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட வாயிலிருந்து அப்படியே சலைவா வந்து ஊத்துது. அந்த அளவுக்கு அவங்க அதில கிரேஸா பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த இடமே வந்து அப்படியே சலைவா பூல் ஆயிடுது. ஸ்விம்மிங் பூல் மாரி சலைவா பூல் ஆயிடுது. அத வந்து என்ன பண்றாங்கன்னா, க்ளீன் பண்ணிட்டே ஒருத்தவங்க வந்து இருந்துட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த ரூபி ஸ்லிப்பர் மேல எல்லாருக்குமே ஆசை. ஏன் அதுல அவ்ளோ ஆசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு மேஜிக் ஸ்லிப்பர். அந்த மூவில வந்து அவன் என்ன பண்ணுவான்னா, அத 3 தடவ டேப் பண்ணி, நான் எங்க வீட்டுக்கு போணும், எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னதுமே கூட்டிட்டு போயிடும். ஸோ அந்த மாரி அந்த ஸ்லிப்பர் கிடச்சிச்சுன்னா அவங்கவங்க ஆசைய நிறைவேத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாரி வந்து இந்த விச்சஸ் கிட்டேருந்து அவ வந்து தப்பிச்சு வந்திருப்பா அந்த ஷூலாம். அதுதான் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஒரு மேஜிக்கான ஒரு வேர்ல்டு அந்த மூவியே. ஸோ அந்த மாரி இருக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டுக்காக அவங்களும் இத வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. நீ மட்டும் தான் பெரிய ஆளா, நானும் பெரிய ஆளு அப்படின்ற மாரி இந்த ஃபிலாசபி, காட்ஸ், ஃபெய்த் எதுவுமே இல்லாம சயின்டிஸ்ட், இன்ஜினியரிங், டெக்னாலஜிலாம் வளர்ந்த ஒரு பீரியட். வளர்ந்திருக்க ஒரு பீரியட். மேபி இது இமேஜினரி வேர்ல்டா இருக்கலாம். சொல்ல முடியாது. நம்மளோட ஃப்யூச்சர் வேர்ல்டுமே இப்படி தான் இருக்கலாம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஏழை வந்திருக்காங்க, ஹோம்லெஸ் பீப்பிள்ஸ் வந்திருக்காங்க, வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க அத பார்க்கறதுக்கு. ஸோ இந்த ஹோம்லெஸ்லாம் ஏன் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் இந்த இடத்துல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வராங்க. பட் அங்கே இருக்க பெரிய 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 ஆளுங்க, கொஞ்சம் பணக்காரங்க அவங்கலாம் என்ன பண்ணுறாங்க, இவங்களெல்லாம் அடிச்சு வெளிய தொரத்திடுறாங்க. இவங்கலாம் எதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது பத்தாம இன்னொரு சைடுல பார்த்தீங்கன்னா, பொலிட்டீஷியன்ஸ்லாம் இருக்காங்க. நெறைய போயட்ஸ் வந்திருக்காங்க. பண்டித் வந்திருக்காங்க. எல்லாருமே வந்திருக்காங்க. எதுக்குன்னா, ஏலத்துக்காக எப்படியாச்சும் இந்த ஷூவ வாங்கிடணும் அப்படின்ற ஒரு ஏலத்துக்காக எல்லாருமே ஆசைப்பட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒருத்தர் சண்டையுமே போட்டுக்கிறாங்க. அது எனக்கு தான், எனக்கு தான், எங்களுக்கு தான் அது சூட் ஆகும், உனக்கு சூட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டையுமே போட்டுட்ருக்காங்க. எல்லாருமே அந்த ரூபி ஸ்லிப்பர வந்து ஒரு பெரிய கடவுள் மாரி நெனைக்கிறாங்க. விச்சஸ் கிட்டேருந்து காப்பாத்தும், நம்ம ஆசைகள்லாம் நிறைவேத்தும். இதுதான் இருக்கறதுலயே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூபி ஸ்லிப்பருக்கு வந்து பெரிய அவார்டே தராங்க, ப்ரைஸ் பண்றாங்க. அது இருந்தான்னா நம்ம எல்லாம் நமக்கு தான் அப்படின்ற மாரி எல்லாருமே அத வந்து ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்காங்க. ஆர்ஃபன்ல இருக்க பசங்கலாம் வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்க? ரூபி ஸ்லிப்பர வாங்கிட்டு இறந்து போன அவங்க மம்மி, டாடியோட சேர்ந்துறலாம். ஒரு வேளை அந்த ரூபி ஸ்லிப்பர், மேஜிக் ஸ்லிப்பர் வாங்கி 3 வாட்டி டேப் பண்ணி, நான் எங்க அம்மா, அப்பா கிட்ட போகணும் அப்படின்னு சொன்னா, அம்மா, அப்பா கிட்ட எடுத்துட்டு போய் விட்டுரும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலயும், ஆசையிலயும் இவங்கலாம் வந்திருக்காங்க. இதெல்லாம் இல்லாம அந்த சேல்ஸ் ரூம்ல இருக்க கேரக்டர்ஸ், அதில இருக்க பெயிண்டிங்ஸ், ஏலியன்ஸ் எல்லாருமே வந்து இந்த ரூபி ஸ்லிப்பர வந்து வாங்க வராங்க. இதெல்லாம் பத்தாம ஃபோன்லேருந்துலாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏலம் கேட்பாங்க. ஸோ ரியல் வேர்ல்டு என்ன அப்படின்றதே தெரியாம ஒரு மிஸ்டீரியஸான ஒரு திங்ஸுக்குலாம் வந்து நம்மளோட பீப்பிள்லாம் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆசைகள வந்து காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இப்போ நரேட்டர் வந்து ஒரு கேர்ள பத்தி சொல்லுவாரு. கேல். அவ வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நரேட்டரோட கசின். ஆ இவரு வந்து அவள வந்து ரொம்ப நேசிச்சாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்னா, வேற ஒருத்திய வந்து லைக் பண்றதா தெரிஞ்சுப்பாரு. அதனால இவரு என்ன பண்ணிடுவாருன்னா, அவளோட பேசுறதையே விட்டுருவாரு. அந்த பொண்ணு வந்து ஒரு அஸ்ட்ரோனட்ட வந்து பார்ப்பா. அவரு வந்து என்ன பண்ணுவாருன்னா, மார்ஸுக்கு போயிடுவாரு. அங்க போயிட்டு இந்த மூவில வர ஒரு பாட்ட வந்து பாடுவாரு. அத பார்த்தப்போ இவளுமே ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஸோ அந்த ஷூவ எடுத்துட்டு போயிட்டு நம்மளோட கசின் கிட்ட குடுத்தா, அவ வந்து அந்த அந்த ஆஸ்ட்ரோனட் திருப்பி வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு அவரு நெனைக்கிறாரு. ஸோ அந்த சேல் ரூம்ல என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாஜ்மஹால் இருக்கு, லைப்ரரி இருக்கு, நெறைய ஸ்டேட்டோட சீக்ரெட்ஸ் இருக்கு, ஹியூமன் சோல் இருக்கு, ஹஸ்பண்ட் இருக்கு, ஒய்ஃப்ஸ் இருக்கு, எல்லாத்தையுமே விக்கிறாங்களாம்.
ஸோ ஃப்யூச்சரில் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரிடெக்ட் பண்ணுறாங்க, எதையுமே விற்கிறதுக்கு பயப்பட மாட்டோம் அப்படின்னு. ஸோ இப்போ என்ன ஆகுது, அந்த ரூபி ஸ்லிப்பரோட ரேட் வந்து ஏறிட்டே இருக்குது. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏலத்தில் ஏற்றி ஏற்றி கேட்பாங்க. அந்த மாதிரி ஏற்றி ஏற்றி கேட்குறதுல அதோட ப்ரைஸ் வந்து ஏறிட்டே இருக்குது. அதேமாதிரி ஃபோன்லேருந்து ஸ்க்ரீன்லேருந்து எல்லாத்துலேருந்துமே அவங்க வந்து அதுக்காக பிட்டிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. காசையும் தாண்டி அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, அவங்க குழந்தைங்களையும் வந்து விற்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம இப்போ இதோட எண்டுக்கு வந்தாச்சு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ரூபியும் வேணாம், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டும் வேணாம் அப்படின்ற மாதிரி முடிச்சிருக்காரு.